கெட்ட கேட்டுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். நான் வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற? மலரு, என் வீட்டுக்கு வரணும் என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டே இருப்பல்ல, இதுதான் என் வீடு. பிடிச்சிருக்கா? அக்கா அக்கா, மலரு அழாத புள்ள. அதான் மாமா உனக்கு ஆதரவா இருக்கிறார்ல, அழாத. மாப்பிள்ள, வந்தவங்க எல்லாருக்கும் கலர் கொடுத்தாச்சா? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு மாமா. சரி சரி. உங்க அத்தை எங்க இருக்காங்க? அவங்க எல்லாரும் கோவமா இருக்காங்க மாமா. அத்தை, ஈஸ்வரி, பவுனு எல்லாரும் கிணத்துக்கிட்ட உட்காந்துருக்காங்க. நாட்டார் சார், துறை, நாங்கள் அப்படியே புறப்புறோம்யா. நல்ல நேரம் முடியுங்கள வீட்டுக்கு போகணுமா? சாயங்காலத்துக்கு மேலே போக வேண்டியதானே? இல்லை, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளை மறுபடியும் வருவாங்க. குண்டுக்கார கடைக்கு போய் துணிமணிலாம் வாங்கணும். அப்படியா? சரியா, நல்லபடியாக போயிட்டு வாங்கய்யா. நாட்டார் சார், சொல்லு துறை. என் மக வாழ்க்கைக்கு ஒரு நாய் சொல்லி வந்தேன். நீங்கள் என் மகனை கடித்தாருன்னு சொன்னீங்க. நான் சம்மதம் சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி இன்னைக்கு கல்யாணத்தையும் முடிச்சாச்சு. ஆனால் உங்கள் வீட்டு பொம்பளை மனசில் என்ன இருக்கும்னு நம்ம கடைசி வரைக்கும் யோசிக்காம விட்டோமையா. இன்னைக்கு இங்கே வந்த பிறகுதான் அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை சொல்லி எனக்கு புரிஞ்சுது. அத்தாச்சி இன்னைக்கு மகத்தை சொன்ன ஒவ்வொரு சொல்லுவோம் என் நெஞ்சில் ரணமா கொதிக்குதியா. என் மக தப்பு பண்ண கோளாறு சொல்ல சொல்லு, அதையும் தாண்டி தப்பு பண்ண அதட்ட சொல்லு. ஆனா என் மக சொல்லு தாங்க மாட்டாயா. ஒண்ணு கொடுத்தா அப்ப நான் கெஞ்சி கேட்கிற உடைய என் பிள்ளைய வார்த்தையால காயப்படுத்திடாதீங்க. அப்ப வாங்கின பூ மாதிரி வதக்கி போவாயா. ராசதுரை, ஏதோ எதிர்பார்க்காம தப்பு நடந்து போச்சு. அதுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பேரன் மலரை கட்டிக்குவான்னு வாக்கு கொடுத்தேன். உன் மகன் இங்க சந்தோஷமா இருப்பான்னு இப்போ வாக்கு கொடுக்குறையா. நீ தைரியமா போயிட்டு வா சாமி. மலர் வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் நாங்க பொறுப்பு ராசத்துறை. வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேசி நான் அவங்களை சரி பண்ணிக்கிறேன். இது சத்தியம். உன்னை நம்பித்தான் இருக்கேன் நாட்டரசா. கண்டிப்பாமா, நான் பாத்துக்கிறேன். சரி, கிளம்புறோம். ஐயா வாரங்க. அக்கா மலரு, அப்பா எல்லாரும் புறப்படும்டா. அப்பா அப்பா
ஒண்ணுடா ஒண்ணு இல்ல, இதுவும் நம்ம வீடுதான். இனிமே இதுதான் வீடு. அழுகா முரு, அழுகாத. இந்த மாமா இருக்காரு, ஐயா இருக்காங்க, இந்த மாப்பிள்ள இருக்காரு, தங்கராசன் இருக்காரு. அழுகாத, உன்னை பொத்து மாப்பிள்ள குழந்தை மாதிரி பாத்துக்கிடுவாங்க. அப்பா அழுகாத பிள்ளை, அழுகாத அழுகாத. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அப்பா புறப்படும் போது அழுது அப்பா மனசு தாங்குமா? அழுகாதம்மா, அழுகாத. அப்பா எங்க இருக்க போறேன்? 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க போறேன், அவ்வளவுதான். நீ மாடியில் ஏறி அப்பான்னு கத்துனா என்னத்தான் கேட்டு ஓடி வர போறேன். கலங்காம இருக்கணும், நல்லபடியா இருக்கணும். இந்த அம்மா அப்பா தட்ட பேசு, போ போ. அப்பா மலரு மலரு தைரியமா இருக்கணும். அம்மா வாரத்துக்கு 2 தடவை வந்து பார்த்துட்டு போறேன்டா. மலரு, நம்ம வீடு மாதிரி இங்க உன் இஷ்டத்துக்கு இருக்க கூடாது. காலையில வெள்ளன எந்திரிச்சு அத்தை மாமா என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடந்துக்க, புரியுதா? மலரு, அத்தா. அம்மாடி. பிறந்த வீட்டு பெருமையை நீதாண்டா காப்பாத்தணும். பெரியவங்க சொல்படி கேட்டு அவங்கள மதிச்சு நடந்துக்க. நீ வாழ்ந்து காட்ட போற வாழ்க்கைதான் உன் தங்கச்சிகளுக்கு எடுத்து காட்டு. அதுபடி நடந்துக்கம்மா. தைரியமா இரு, அழாத. அகிலத்தேனு அக்கா சொல்லிட்டு வாங்கம்மா. போன்ல பேசிட்டே இருக்கலாம். அக்கா, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாதுக்கா. நான் டெய்லி சைக்கிள்ல வந்து உன்னை பார்த்துட்டு போறேன்க்கா. மயிலு, ஒரு 4-5 நாளுக்கு மலர் கூட இருந்து பாத்துக்கம்மா. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. வர அம்மா. நேரமாச்சியா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். சரிம்மா. மாப்பிள்ள, நீதான் எனக்கு வரம் கொடுத்த சாமி. என் மகன் என்ன தப்பு பண்ணாலும் கொஞ்சம் அனுசரிச்சு அவளை நல்லபடியா பாத்துக்கியா. எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை நீதாங்க, நீதான். மாமா, அப்படித்தான் மாப்பிள்ள. பாருங்கயா, பாரு. மலரு, பாருக்கா. எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். சரிங்க சித்தப்பா. சரியா, நாளைக்கு கண்டிப்பா அனுப்பி வைக்கிறோம். மறுவீட்டுக்கு எல்லாரும் வந்துடணும். சரியா, வர்றேன். ஆ, வர்றீங்கயா? வாங்க சித்தப்பா. அம்மா, ஆமா, மலரு, வாங்க. போயிட்டு வரேம்மா. அழாதம்மா. வரும் மாப்பிள்ள.
மலரு ஒரு மலரு நல்ல விதமா நடந்துக்க. பார்த்துக்கோ, மலரு. அழாத மலர், வா. டாக்டர் சார், பொண்ணை பத்தவன் கண்ணீர் விட்டு கதறிட்டு போயிருக்கான். அவனுக்கு நாம செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறது தான் இனி நமக்கு இருக்கிற ஒரே கடமை. புரியுதுப்பா. வீட்டில் இருக்க பொம்பளைங்க எல்லாருமே தான் போர்க்கடி தூக்கிட்டு இருக்காங்களே மாமா. நாம தான் மாப்பிள்ள அவங்க மனசையெல்லாம் மாற்றணும். அப்பா ஆ? பூஜாரியை ரெடி பண்ணியாச்சு. அண்ணி விளக்கேத்து சொல்லிடலாமாப்பா? சரிம்மா, அண்ணனையும் அண்ணியையும் பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. வாங்கம்மா போலாம் மாமா. இத்தனை வருஷத்துல என்ன அடிக்க கை ஓங்கி இருப்பாரா? ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஒருத்திக்காக எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்தி போட்டாரு. இனி இந்த ஊர்ல யார் என்ன மதிப்பா? இனிமே நான் உயிர் வாழணுமா? மாறா, இங்க நடக்கிற அநியாயத்தை பாத்தியா? ஈச என்ன பவுனு விளக்கேத்த போறாளாம். ஓ, கல்யாணத்துக்கு தான் வர வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. ஆனா இப்ப சித்தி வீட்ல தானே இருக்காங்க. நினைச்சா சித்திய பார்த்து சமாதானப்படுத்தி முன்னத்தை நிக்க வச்சு விளக்கேத்தலாம்ல. ஆனா ஒருத்தராவது வந்து கூப்பிட்டாங்களா பாத்தியா? எல்லாரும் வேணும்னே சித்திய ஒதுக்குறாங்க ஈஸ்வரி. புரியுது புரியுது. ஆட்சி பறிப்போன ஆளுங்கட்சி மாதிரி சின்னம்மாவோட நிலைமை ஆயிப்போச்சு. என்ன பண்றது? என்ன ஈசு இப்படி சொல்லிட்ட? நாம தான் ஏதாவது பண்ணணுங்கிறேன். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும்னு விட முடியுமா? என்ன பண்ணலான்னு சொல்ற? நிறைஞ்ச வீட்ல முதலா விளக்கேத்த போறால, சரியா அவ விளக்கேத்துற நேரம் நான் ஃபியூஸ் கட்டைய புடிங்க விடுறேன். விளக்கேத்துறப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு அபசகுணம்னு சொல்லி நீ அவளை நல்லா செஞ்சு விட்டுரு. கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாதானே எந்திரிச்சு அப்பா வீட்டுக்கு ஓடி போவா. நீ சொல்றதா சரிதான். சரி, நீ போய் கரண்ட் கடைய பிடிங்க விடு. கலவரத்தை எப்படி உண்டாக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே போறேன். சின்னம்மா, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? அவ இந்த வீட்டை விட்டு போகணும். என்ன பண்ணாலும் சம்மதம் தான். சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். மலரு, உன் கையால விளக்கேத்துமா. ஏத்து பிள்ளை. கரண்ட் போச்சா?
இப்ப வச்சுக்கிறேன். போச்சா? கரண்ட் போச்சா? விளக்கேத்துற நேரமா பார்த்து அபசகனமா கரண்ட் போச்சா? எல்லாரும் இருட்டுக்குள்ள இருப்பீங்களே. என்னதா இல்ல இருட்டு லைட்டு. அந்த மாதிரி எதுவும் ஆகும்னு தெரிஞ்சுதான் ஆரம்பத்திலேயே கோளாரா நாங்க குத்து விளக்க ஏத்தி வச்சிருக்கோம். இப்ப நாங்க இருட்டுக்குள்ளேயும் நிக்கல, எந்த சாஸ்திரமும் கெட்டு போகல. என்ன நான் சொல்றது? என் மருமக குத்து விளக்கோட வெளிச்சத்துல பிரகாசமா விளக்கேத்திக்கிட்டு இருக்கா. ஒன்று இங்கிட்டு வந்து சாமி கும்பிடு, இல்லை அந்த இருட்டிலே இருந்துக்க. அது ஓ விருப்பம். நடத்துங்க, எல்லாரும் நல்லா நடத்துங்க. நான் இருட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன். எல்லாரும் சாமி கும்பிடுங்கத்தா. ஏய், சாமி கும்பிடு. ஆத்தா சீலக்காரி, பிள்ளைகளை நல்லபடியா வாழ வைத்தா. ராசத்துறையும் மனசு கஷ்டப்பட்டுத்தான் போனாரு. நாங்க தான் எல்லாம் சொல்லி அனுப்பினோம். மலரை நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆமா. சொல்லி அனுப்பினோம். அதுவும் சரிதான். மாமா, சொல்லுங்க மாப்பிள்ள. கோயிலேருந்து வந்ததுலேருந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் எதுவுமே சாப்பிட கொடுக்கல. கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தேன், ஆனால் 2 பேருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போது அடுத்து நம்ம வீட்டில் எந்த சம்பிரதாயமும் செய்யாமல் இருக்கு. அதான் உங்ககிட்ட என்ன செய்யலான்னு கேட்டு போகலான்னு வந்தேன் மாமா. சம்பிரதாயமா? அதான் மருமகளை விளக்கேத்த வச்சிட்டோம்ல, வேற என்ன சம்பிரதாயம் இருக்கு? அது வந்து மாமா, என்னன்னு சொல்லியா? இல்லை மாமா, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வர பொண்ணு மாப்பிள்ளைக்கு முத பாலும் பழமும் கொடுக்கறது தான் வழக்கம். அதான் இப்போ என்ன செய்யட்டும் மாமா? பாலும் பழமுமா? மாப்பிள்ள, மற்ற கல்யாணத்தில் நடக்கிற சம்பிரதாயம் மாதிரி இதுலேயும் நம்ம செய்யணும்னு நினைக்க வேண்டாம். சம்பிரதாயங்களை செய்யணும்னு நினைக்கிறத விட இந்த நிமிஷத்தில் மலரோட மனசையும் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மாப்பிள்ள. ஆமாயா, பாலும் பழமும் சாப்பிட்ற மனநிலையிலயா அவ இருக்கா? வெற்றி கூட அப்படி ஒரு நினப்புல இருக்க மாட்டாயா. ஏதோ நம்ம முகத்துக்காக அதுக்கு 2 கல்யாணம் பண்ணி அமைதியா உட்காந்துருக்குங்க. அதுகளுக்கு போய் பாலும் பழத்தையும் கொடுத்து நம்ம பகுமானத்தை காட்டி அதுகளை காயப்படுத்த வேணாமியா. சாப்பாடு வந்த உடனே முதல்ல அவங்க 2 பேரையும் சாப்பிட வைப்போம். வேற எந்த சம்பிரதாயமும் வேண்டாம். சரிங்க மாமா.
என்ன பாக்குற? இதுல பாலும் பழமும் இருக்கு. கல்யாணம் பண்ண பொண்ணும் மாப்பிளையும் முதல்ல இத தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க.